பிரைஸ் தி லார்ட். யூதா எழுதின நிருபத்தை குறித்து நாம் தொடர்ந்து வேத பாடம் படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 5ஆம் பாகம் வந்துட்டோம். முதலாம் பாகத்துல 1-4 வசனங்கள் சத்தியம் தாக்கப்படுகிறது. ஸோ நமக்கு வருகிற எல்லா போராட்டமுமே வார்த்தையை விட்டு விலகி ஓட செய்ய வேண்டிய போராட்டம் தான் அது அப்படின்றத நம்ம பார்த்தோம். 2ஆம் பாகத்துல 4-7 வசனங்கள் வரைக்கும் ரட்சிக்கப்பட்ட பிறகும் மோசம் போனா அவங்க மற்றவர்களை போல அழிந்து போவாங்க. அதுக்கு ஒரு 3 கூட்டத்தார இங்கே யூதா எக்ஸாம்பிளுக்கு காமிச்சிருக்காரு. அது மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது அப்படின்றத பார்த்தோம். 3வது பகுதியில் 8-10 வசனங்கள்ல அருவருப்பான சொப்பனக்காரர்கள், வார்த்தையின் அடிப்படையில் இல்லாம சொப்பனம் கண்டேன், தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு சுயமா எடுத்து விடுவாங்க அப்படின்றவங்களை குறித்து பார்த்தோம். 4ஆம் பகுதியில் 11-11ஆம் வசனத்தை மாத்திரம் பார்த்தோம். விசுவாச துரோகிகளுக்கு ஐயோ அப்படின்ற தலைப்புல பார்த்தோம். இதெல்லாம் உங்களுக்கு பழைய 4 பைபிள் ஸ்டடியும் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்ல இருக்கும், நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். இன்றைக்கு 5ஆம் பாகமாக 12ஆம் 13ஆம் வசனங்களை நாம பார்க்க போகிறோம். இந்த வசனங்களிலே இந்த பக்க வழியாய் நுழைந்த கயவர்களை குறித்து இந்த யூதா நமக்கு 5 உருவகங்களை கொண்டு ஈஸியா அவங்கள நம்மளுக்கு எடுத்து காட்டுகிறார். ஆனா ஒவ்வொன்றும் அவ்வளோ ஆழமாய் அது பயங்கரமா இருக்கு. அதை நம்ம சிந்திக்க வேண்டும். அதாவது 5 மெட்டஃபர்ஸ் அந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸ் பத்தி அவர் சொல்லுகிறார். 12ஆம் 13ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமா இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவங்களை குறித்து விருந்துகளில் கரைகள், காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்கள், இலையுதிர்ந்து கனியற்ற 2 தரம் செத்து வேரற்று போன மரங்கள், அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகள், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் என்றும் இவர்களுக்காக காரிருள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ முதலாவது 5ல் முதலாவது காரியம், நம்முடைய அன்பின் விருந்துகளில் இவர்கள் கரைகளாயிருக்கிறாங்க. கரைகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவங்களுடைய நோக்கம் சரியில்லாதவர்கள், அது மாதிரி வேஷதாரிகள், அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒத்த கருத்தை 2 பேதுரு 2:13 பேதுரு எழுதுறாரு. இவங்க ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சைகளுமாய் இருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்றாங்க. அன்னன்னைக்கு நம்ம ஜாலியா இருந்தோமா, போறோமா, நம்ம கர்த்தருடைய உண்மையாய் அவரை சேவிக்கிறவர்கள் எப்படி அவரை பிரியப்படுத்தலாம், எப்படி அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில நிலைநாட்டலாம், எப்படி அவர் நமக்கு கொடுத்த அழைப்பை நிறைவேற்றலாம்னு சொல்லி நம்ம எண்ணிக்கொண்டிருக்கத்தக்க இவர்களுடைய நோக்கங்கள்லாம் இல்லை. இன்னைக்கு நம்ம உல்லாசமாய் வாழலாம், இன்னைக்கு நமக்கு என்ன கிடைக்குது, என்ன விருந்து கிடைக்குது, என்ன பணம் கிடைக்குது, என்ன பொருள் கிடைக்குது. ஸோ ஒரு நாள் வாழ்வை இன்பமாக எண்ணி நம்ம கூடவே இருந்து நம்ம என்ன செய்கிறாங்களாம், வஞ்சிக்கிறார்கள். இதற்கு சிறந்த உதாரணம் யூதாஸ் காரியோத்து. யோவான் 13ஆம் அதிகாரம் 21-27 வசனத்திலும், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 20-25 வசனத்திலும் நம்ம வாசிக்கும் பொழுது வெளிப்பிரகாரமா பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அவ்வளவு பூரண பரிசுத்தர். அவருடைய 12 சீஷர்களில் ஒருவனாய் அவன் உலா வந்தான். ஒரு ஊருக்கு மட்டும் தன்னை நல்லவனாக அவன் காட்டி கொள்ளல, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்களுக்கும் தன்னை நல்லவனாக தான் காட்டி கொண்டான். அவங்களோட கூட ஊழியத்துக்கு போறான், அவங்களோட கூட விருந்து, அவங்களோட கூட பஸ்கா, அவங்களோட கூட ஐக்கியம். ஆனா இருதயம் ஃபுல்லா இயேசுவை காட்டி கொடுக்கலாம். 30 வெள்ளிக்காசு நமக்கு கிடைக்கும். அதுதான், இதை தான் தேவன் கரைகள், அதாவது நம்ம கூட தான் இருக்கிறாங்க, ஊழியம் செய்யறாங்க, எல்லாம் பண்றாங்க, நோக்கம் சரியில்லாதவர்கள். உள்ளுக்குள்ளார அவங்களுக்கு தந்திரமான வஞ்சகமான ஒரு நோக்கம் இருக்குது. இது நல்லா கவனிங்க, கூட இருந்தவர்களுக்கு தெரியல. அதாவது
அவங்களுடைய உலக பொருள் மேலேயும் பணத்து மேலேயும் தான் இருக்கும். ஆனால் அவங்களுடைய உள்நோக்கம் மற்றவர்களுக்கு தெரியல. மத்தேயு 6:24 இதை தான் ஜீசஸ் சொல்றாரு, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒன்று தேவனுக்கு ஊழியம் செய்ய, இல்லாட்டி உலக பொருளுக்கு. 2ஐயும் செய்ய உன்னால முடியாதுன்னு இயேசு கிறிஸ்து கிளியரா சொல்றாரு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நமக்கு ஊழியம் வேணும்னா பணம் வேணும், அது வேணும், அதெல்லாம் வேணும். அது நம்ம வேலையே இல்லை. அதை கொடுக்கிறது எஜமான். அவருடைய வேலைக்காரராய் நாம இங்க நடக்கும்போது ஆவிக்குரிய உலக பிரகாரமான என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அது நமக்கு கிடைக்கும். அதற்கு நம்ம விரோதிகள் அல்ல. அது அதை கொடுக்கிறது எல்லாம் அவரோடது. வானமும் அவருடையது, பூமியும் உடையது, அதன் நிறைவுகள் அவருடையது, பொண்ணு வெள்ளி அவருடையது. அதை கொடுக்கிறவர் அவர். நம்முடைய நோக்கம், ஒரு வேலைக்காரனோட வேலை என்ன, வேலை என்ன செய்யணுமோ அதை செய்கிறது தான் அவனுடைய வேலை. ஸோ அதை தான் நம்ம தேடி தேடி செய்யணுமே ஒழிய இந்த பணத்தையும் பொருளையும் குறித்து அது தேவனுடைய காரியம், அதை கொடுக்கறது அவருடைய விஷயம். அதன் மேல் நம்முடைய நோக்கம் இருக்கக்கூடாது. ஸோ 2ஐயும் செய்கிறவர்கள் நம்ம ஏமாற்றுகிறார்கள். நான் தேவனுக்கும் ஊழியம் செய்கிறேன், பணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ஏமாற்றுதாரிகள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கரைகள் உள்ளவர்கள், நோக்கம் சரியில்லாதவர்கள். அடுத்து பார்க்கிறோம் அவங்க வேஷதாரிகள். மூல கிரேக்க பாஷையில இந்த வசனத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது அவங்க ஹிடன் ரீவ்ஸ், அதாவது நம்முடைய அன்பின் விருந்துகளிலே அவங்க ஒளிந்திருக்கக்கூடிய கடல் நீரடி பாறைகள், அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவங்க நம்முடைய விசுவாச பிரயாணத்துல ஆபத்தானவர்கள். ஒரு கப்பல் போகுது, அது நேரடியாக ஒரு பாறை இருக்குன்னு தெரிஞ்சால் அதில் போகாமல் அது ஸ்டியரிங்கை மாற்றி வேறு பக்கம் போகலாம். ஆனால் அது தெரியாமல் ஒளிந்திருக்கிற கடல் நீரடி பாறைகள் இருக்கிற இடத்துல அது இடித்து விடுகிறதற்கு, மோதி விடுகிறதற்கு அது நிறைய சான்சஸ் இருக்கிறது போல் இது இவர்கள் ஆபத்தானவர்கள். 1 தீமோத்தேயு 1:19-20 பவுல் தீமோத்திக்கு சொல்கிறாரு, இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளி விட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். மனசாட்சியவே தள்ளிடுவாங்க. அவங்களுக்கு தேவனும் தேவையில்லை, மனசாட்சியும் தேவையில்லை. விசுவாச வாழ்க்கையை என்ன செஞ்சிருவாங்க, அவங்க தங்களை மாத்திரம் கெடுக்கிறவர்கள் அல்ல, கூட இருக்கிற அந்த கப்பல் இருக்கிற யோனாவின் நிமித்தமாய் கப்பலே அலைக்கழிக்கப்பட்டது போல இவங்க நிமித்தமாக அவங்களுடைய குடும்பங்களும் சபையுமே அலைக்கழிக்க செய்திடுவாங்க. 2 தீமோத்தேயு 2:16-19 வரைக்கும் அவர் திருப்பியும் அங்கே பிலேத் என்பவரையும் சேர்த்து சொல்கிறார், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள், அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும். இமனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுறாங்க. நல்லா கவனிங்க, இந்த வேர்ட்ஸ் தான் என்ன பண்ணுமா, கேன்சரஸாக பரவும். கேன்சர் எப்படி எதுக்காக சீக்கிரம் ஸ்டேஜ் 1லேயே அதை ட்ரீட் பண்ணணும்னு சொல்கிறோன்னா சீக்கிரம் அது பரவிடும், அது ஸ்ப்ரெட் ஆகிடுங்கிறதுக்காக தான் அப்போவுமே அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு அவங்க துரிதப்படுத்துகிறாங்க. சீக்கிரமாக சின்னதாக இருக்கும்போதே கண்டுபிடிச்சிடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த அதாவது சத்திய வார்த்தை அவ்வளோ சீக்கிரம் போய் ரீச் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரியான சத்தியத்தை விட்டு விலகி வஞ்சிக்கிற வார்த்தைகள் அது சீக்கிரமாக பரவிடுது. கிளியராக இந்த இடத்துல பவுல் எழுதுகிறார். இவங்க சிலருடைய விசுவாசத்தை என்ன செய்கிறாங்க, கவிழ்த்து போடுகிறார்கள். பொய்யான உபதேசத்தை கொடுத்து விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம கூட இருக்கிறவங்க, இப்போ யூதாசை போல இருக்கிறவங்களுடைய உள்நோக்கம் தேவனா உலகமா, ஊழியமா பணமா, இதை நம்ம தயவாய் தெரிஞ்சு கொள்ளணும். 2மாக இருக்க முடியாதுன்னு ஜீசஸ் சொல்லிட்டாரு. முடியாது என்றால் முடியாது. ஸோ தயவாய், அதாவது கசப்பும் தித்திப்புமான தண்ணீர் ஒரே இடத்துல இருக்க முடியவே முடியாது. ஸோ இந்த மாதிரி நோக்கம் இருக்கிறவர்கள், அது நோக்கம் எப்போ தெரியும்னா அது எதேச்சா கேஷுவலாக எல்லாரும் இப்போ துணிகரமாக அதை அப்படியே பப்ளிக்காகவே ஆன் ஸ்டேஜே பேசுகிறாங்க. ஆனால் ஒரு சிலர் கூட பழகும்போது தான் தெரியும் அவங்களுடைய நோக்கம் சரியில்லை. உள்ளுக்குள்ளார அவங்களுக்கு இந்த மாதிரி அந்தரங்கத்தில் இந்த மாதிரியான ஆசைகள், அவங்களுடைய நோக்கம்லாம் பணம் பொருள் அந்த மாதிரி தான் இருக்குன்றத நம்ம கண்டுபிடித்து கொள்ளலாம்.
கொள்ளலாம். இவர்கள் துணிகரக்காரர்கள், பயம் இல்லாத துணிகரக்காரர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இவங்க என்ன செய்வாங்களாம், அதாவது கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அவங்களுடைய நல் மனசாட்சியை கெடுத்து கொண்டு நம்ம கூடயே ஓடுகிறார்கள். யூதாஸை குறித்து ஜீசஸ் அந்த 12 பேரோடையும் சேர்ந்து அவர் அங்கே பஸ்கா ஆசரிக்கும் போது சொல்கிறாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். ஆனால் அந்த யூதாஸ் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல், ரபி நானோ, எல்லாரும் நானும், ஆண்டவரே நானோன்னு கேட்குறாங்க. யூதாஸ் ரபி நானோ அப்படின்னு சொல்லி அங்கே கேட்கிறதை பார்க்குறோம். பாருங்களேன், கொஞ்சம் கூட அவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும்னு கூட அவனுக்கு தெரியல. துணிகரமாய். அடுத்து 1 சாமுவேல் 18-19 வசனங்களில் தாவீது சவுலுக்கும் இஸ்ரவேலுக்கும் நன்மை தான் செஞ்சார். ஆனால் அங்கே அதை கோலியாத்தை ஜெயித்தார். எல்லாரும் அவரை புகழ்ந்தாங்க. உடனே இவருக்கு சவுலுக்கு அவர் மேலே எரிச்சல் வந்துருச்சு. அவரை கொல்லறதுக்கு அவர் திட்டம் போட்டுட்ருக்காரு. அப்போ யோனத்தான், சவுலின் குமாரனாகிய யோனத்தான் சொல்கிறாரு, நீங்கள் இந்த மாதிரி தாவீதுக்கு விரோதமாக பாவம் செய்யாதீங்க. அவன் உங்களுக்கு ஒன்றும் தீங்கு செய்யலை, அவன் உங்களுக்கு ரொம்ப மெத்த உபயோகமானவனாக இருந்தானே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். யோனத்தான் சொல்கிறாரு. உடனே சவுல் அங்கே யோனத்தானுக்கு ஆணையிட்டு கொடுக்கிறார். அதாவது, நான் இனிமேல் அவனை கொல்ல பார்க்க மாட்டேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுறான் சவுல். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு தடவை ஒரு பொல்லாத ஆவி சவுலுக்குள்ளார நுழையுது. தாவீதை தன் ஈட்டையால் சுவராக குத்தி போட ட்ரை பண்ணுறாரு. தாவீது விலகிடுறாரு. அதுக்கு பிறகு தப்பி அவர் நாயோத்துக்கு ஓடி போகிறார். அதற்கு பிறகு ஒரு தடவை யோனத்தானை சந்தித்து, உங்கள் அப்பா என்னை கொல்ல பார்க்குறாருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் யோனத்தான் அதை நம்பலை. இல்லை, எங்கள் அப்பா அப்படி செய்ய மாட்டாரே, என்கிட்ட ஆணையிட்டு கொடுத்துருக்கிறாரே, என்கிட்ட அறிவிக்காமல் சின்னதோ பெருசோ போதும் எங்கள் அப்பா என்ன செய்ய மாட்டார், எனக்கு மறைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அங்கே யோனத்தான் அங்கே தாவீதுகிட்ட அப்படி நிச்சயமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்களேன், சொந்த மகனுக்கே தகப்பனுடைய அந்த கொலை வெறி தெரியவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கூட இருக்கிறவர்களுடைய உள்நோக்கம் என்ன என்று நமக்கு தெரியாமல் ஒரு வேளை இருக்கிறோமா? நம்மிடம் நன்மையை அனுபவித்த எத்தனை பேர் நமக்கு விரோதமாகவும் கர்த்தருக்கு விரோதமாகவும் கூடவே இருந்து கொண்டு குழி பறிக்க நினைக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. ஸோ நம்ம மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். ஸோ நம்முடைய அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறவர்கள் எப்படிலாம் இருக்கிறாங்களாம்? நம்ம கூடவே இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய உள்நோக்கம் சரி இருக்காது. வேஷம் போடுறவங்களா இருப்பாங்க. தங்களுடைய தவறுகளை குறித்து கொஞ்சம் கூட பயம் இல்லாதவர்களா, அவங்களுடைய நோக்கம் எல்லாம் தங்களுடைய மேய்ச்சல் தான். எனக்கு என்ன வேணும் அப்படின்றது தான் அவங்களோட தான் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். 2வது, காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்கள், அப்படி அந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிறவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது அவங்க எப்படி இருக்காங்கன்னா, சத்தியத்தை உறுதியாய் கை கொள்ளாமல் பணத்துக்காக புகழுக்காக மக்களை வஞ்சிக்கிறதுக்காக பலவிதமான தந்திரமான போதனையாக இருப்பாங்க. அதாவது காத்தடிக்கிற பக்கம்லாம் அந்த போக்குலெல்லாம் போகிறது. எபேசியர் 4:12-15 வசனங்களில் ஆண்டவர் சபையில் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் இதெல்லாம் கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன? பரிசுத்தவான்களை சீர்பொருந்த பண்ண, பாவிகளெல்ல பரிசுத்தவான்களை சீர்பொருந்த பண்ண. அடுத்தது சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக. 3வது, சபையை பக்தி விருத்தி அடைய பண்ண. எதுக்காக ஆண்டவர் சர்ச்சில் லீடர்ஸ் வச்சிருக்கிறாரு? அந்த லீடர்ஸ் இந்த 3 காரியத்தையும் செய்கிறார்களா? என்னெல்லாம்? பரிசுத்தவான்கள் சீர்பட, சுவிசேஷ ஊழியம் நடக்க, சபையானது பக்தி விருத்தி அடைய. இதுக்கு தான் அங்கே இந்த 5 விதமான ஊழியர்களை தேவன் ஏற்படுத்துகிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த கள்ள போதகர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பலவிதமான மனுஷரை வஞ்சிக்கிறதற்கு, சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமான போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது. சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம். ஸோ போன போக்கில் சத்தியத்தை விட்டுட்டு, அதான் அஸ்திவாரம் உறுதியாக இருந்தால் ஏன் பில்டிங் ஆடுது, ஏன் பில்டிங் ஓடுது? இன்றைக்கு அப்படி தான் காத்தடிச்சா ஓடுகிற பில்டிங்காக தான் இன்றைக்கு கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அப்படி நம்ம இருக்கக்கூடாது.
ஸோ கட்டுக்கதைகளை பேசி சத்தியத்தை புரட்டுகிறவர்களை குறித்து என்ன வேணாலும் பேசி, என்ன வேணாலும் பாடி, என்ன வேணாலும் டான்ஸ் ஆடி தயவாய் நம்ம அவங்கள குறித்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். 1 தீமோத்தேயு 4:1-3 வரைக்கும் அவங்கள குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவங்க மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள், வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து போதிக்கிறவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க தண்ணீரற்ற மேகங்கள், மேகம் இருந்தாலே மழை பெய்யும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் இவங்க தண்ணீர் இல்லாத வெட்டி மேகங்கள், வெட்டி பெருமை பேசுகிறவர்கள், பலன் ஒன்றும் இருக்காது. நீதிமொழிகள் 25:14 கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அதாவது அவங்களுடைய நோக்கம் சத்தியத்தை விட்டு நம்மளை திருப்பி சுயநல லாபம் அடைவதாக தான் இருக்கும். அதை தான் 2 கொரிந்தியர் 11:3 பவுல் எழுதுறாரு. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்காக ஐயோ நீங்கள் இது உண்மையான ஒரு ஊழியக்காரன், அதாவது போறியா போ, ஏமாத்தப்படுறியா போ, நான் சொல்லிட்டேன், நீ எப்படியும் போன்னு விட முடியல. அவர் ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல அவங்களுக்காக அவர் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படும். அதுதான் சொல்கிறேன். அதாவது பிடுங்கி சாப்பிடுகிற ஒரு இடத்துல இருக்கிறாங்க ஜனங்க. ஆனால் செலவு தன்னையே கொடுக்க விரும்புகிற அந்த பவுல் எழுதுறாரு, ஐயோ நான் இப்படிலாம் உங்களுக்கு என் உயிரே கொடுத்து சொல்லி கொடுத்தேனே, ஒரு தகப்பனை போல சொல்லி கொடுத்தேனே, தாயை போல நேசித்தேனே, ஆனால் நீங்கள் இப்படி சீக்கிரமாக ஈஸியாக வஞ்சிக்கப்பட்டு போறீங்களே அப்படின்னு சொல்லி அவருங்க எழுதுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 16:17-18 வசனங்களில் பவுல் சொல்றாரு, அன்றையும் நீங்கள் கட்டுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் அவங்கள விட்டு விலகுங்க. எத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்கிறோம், எத்தனை பேர் ஃபாலோவர்ஸாக இருக்கிறோம், விட்டு விலகுங்க. அவங்க கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யலையா, தங்களுடைய வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறாங்க. நயவசனிப்பு, நல்ல ஜோடனையான வார்த்தை, இச்சகமான பேச்சு, இதனால என்ன செய்கிறாங்க, கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறாங்க, அவங்கள விட்டு ஓட சொல்லி சொல்கிறார். ஸோ காற்றினால் அடியுண்டு ஒழுகுற தண்ணீரற்ற மேகங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அவங்க தந்திரமான, அதாவது சுய லாபத்திற்காக தந்திரமான, தவறான, வஞ்சகமான பிசாசன் போதனைகளை போதிக்கிறவர்களாகவும் கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரிக்கக்கூடிய உபதேசங்களை போதிக்கிறவர்களாகவும் இருப்பாங்க. நாம் அவங்களை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். 3ஆவதாக அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இலை உதிர்ந்து கனி அற்று 2 தரம் செத்து வேறற்று போன, அதை கற்பனை பண்ணி பார்ப்போம். இலை இல்லை, கனி இல்லை, 2 தரம் செத்துருச்சு. அதாவது பிழைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தோம், அது 2வது தரமும் செத்துருச்சு. வேரும் இல்லை, வேறற்றும் போயிருச்சு. அப்படிப்பட்டவர்களாக அவங்க இருக்கிறாங்க. இலை உதிர்ந்தவர்கள். இலை உதிர்ந்தவங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு காலத்தில் இலை இருந்தவர்கள் இல்லை, அப்போ ஒரு காலத்தில் கர்த்தருக்காக உண்மையாய் வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள், ஆனால் பிற்பாடு விழுந்து போனவர்கள். இவர்களை குறித்து ஏசாயா 1:21 உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று, அது நியாயத்தால் நிறைந்திருந்தது, நீதி அதில் குடிக்கொண்டிருந்தது, இப்பொழுதோ அதன் குடிகள் கொலைபாதகர்கள் என்று சொல்லி ஏசாயா எழுதுகிறார். ஏசாயா 1:30 இலை உதிர்ந்த கர்வாலி மரத்தை போலவும் தண்ணீர் இல்லாத தோப்பை போலவும் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சாலமோன் ராஜாவை பாருங்களேன். ராஜா வாக்கப்பட்டப்போ 1000 சர்வாங்க தகன பலிகளை தேவனுக்கு செலுத்தினார், விண்ணப்பம் செலுத்தினார். ஆண்டவர் என்ன வேணும்னு கேட்டப்போ உகந்த விண்ணப்பத்தை கேட்டார், தேவ ஞானமும் ஐஸ்வர்யமும் பெற்றார். ஆனா பின்னாட்களில் பார்த்தோம்னா 1 ராஜாக்கள் 11:1-8 வரைக்கும் அவ்வளோ ஞானம் இருந்து என்னத்துக்கு, அவ்வளோ ஐஸ்வர்யம் இருந்து என்ன பண்ணுறது, பல அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணினார். அந்த அந்நிய ஸ்திரீகளுடைய தேவர்களையும் இவரும் பின்பற்றி அந்த தெய்வங்களுக்கு பலிபீடங்களை செய்யக்கூடிய இன்னும் ஞானம் இருந்து என்ன பண்ணுறது யோசிச்சு பாருங்க. எவ்வளோ புத்தியீனமான, எவ்வளோ பைத்தியகரமான செயல்களை செய்து மோசம் போனார். அவருக்கு என்னன்னா, அவருக்கு பெண்கள் வேணும், அவருக்கு அவர் நினைச்சது வேணும். அதை என் கண்ணுக்கு இனிமையானது எதையும் நான் என்ன செய்யல, தடை
பண்ணலை அப்படின்னு அவரே பின்னாடி சொல்லுகிறார். ஸோ அப்படிப்பட்டவர்களாய் இவர்கள் இருப்பார்கள். கனி அற்றவர்கள், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம கனி கொடுக்கணும், கனி பெருகணும். ஏன்னா நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில போட்டுருவேன் அப்படின்னு ஆண்டவர் மத்தேயு 7:19 சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம கனி கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா பவுல் ஒரு அலார்மிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. எபேசியர் 5:11 அவர் சொல்றாரு, கனி அற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஸோ கனியற்றவர்கள் அந்தகார கிரியைகள் உடையவர்கள், அதாவது கனியற்றவர்கள் அவங்க அதாவது கனி கொடுக்காதவர்கள் பிசாசனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஸோ கனி கொடுப்பது என்றால் என்ன? அதாவது கலாத்தியர், அதாவது மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் கனி அற்றவர்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் கனி உள்ளவர்கள். இதுவும் அதுவுமாய் நடக்க முடியுமா அப்படின்னா இல்லை. கலாத்தியர் 5:19-21 வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், ஆனாலும் நான் வாசிக்கிறேன். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், அதாவது கனி இல்லாதவர்கள், விபச்சாரம் இருக்கும், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேதம், பொறாமை, கொலை, வெறி, களியாட்டு, இதெல்லாம் இருக்கிறவர்கள். இதுக்கு நம்ம சும்மா வெறுமனே இதை அப்படியே லிட்ரலா வாசிச்சிருக்கோம். இதுக்கு பின்னாடி அவ்வளோ நிறைய அதுக்கு ஸ்பிரிச்சுவல் மீனிங்கும் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஆழமாய் படித்து அது இருக்கான்னு பார்த்து அதெல்லாம் தள்ளி விட்டுறணும். விட்டுட்டு ஆவியின் கனி ஆகிய கனி கொடுக்கிற வாழ்க்கைன்னா என்ன? கலாத்தியர் 5:22-23 அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகள் உள்ளவர்களாய் வாழுகிறோமா? இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கா? இதெல்லாம் ஒவ்வொன்றாய் வைத்து நம்மளை நாமளே நிதானித்து, கனி இருந்தா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவருடைய சைட்ல இருக்கிறோம், கனி இல்லைன்னா பிசாசின் கட்டுப்பாட்டுல இருக்கிறோம். இதை நம்ம ஆராய்ந்து நம்ம சரி பண்ணி கொள்ளணும். அடுத்தது இவர்களை குறிச்சிருக்கு, 2 தரம் செத்துட்டாங்க அப்படின்னு இருக்கு. அதாவது ரட்சிக்கப்பட்ட பின்வாங்கி போனவர்கள், அதுதான் 2 தரம் செத்தவங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே எல்லாருமே செத்தவங்களா தான் இருந்தோம், அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களா இருந்தோம்னு சொல்லி எபேசியர் 2:1 பார்க்கணும். ஸோ ஏற்கனவே we were dead, மரிச்சிருந்தோம். அப்படி இருந்த மரித்தவர்களாய் இருந்த நம்மை எபேசியர் 2:5 அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், உயிர் கொடுத்து நம்மை எழுப்பினார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். ஸோ ரட்சிப்புல நம்மளுக்கு ஒரு உயிரை தேவன் திரும்பவுமாய் கொடுத்தார். அதுக்கு பின்னாடி திரும்பவும் நம்ம பின்வாங்கி அதே பாவங்களையும் அக்கிரமங்களையும் செய்வோம்னா மறுபடியும் சாகிறோம். நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியது அது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி எபிரேய நிருபக்காரன் 6:4-8 வரைக்கும் எழுதுகிறார். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும், பரம ஈவை ருசி பார்த்தும், பரிசுத்த ஆவியை பெற்றும், தேவனுடைய நல்வரத்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளிச்சு போயிட்டீங்கன்னா தேவனுடைய குமாரனை நீங்க திரும்பவும் சிலுவையில் அரைஞ்சு அவமானப்படுத்துறீங்க. மனம் திரும்புகிறதுக்கு ஏதுவா உங்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி அவர் அங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர் இடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கிற நிலம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். ஆனா மழையை வாங்கிட்டு அந்த விதைக்கப்பட்ட விதைக்கேற்ற பலனை கொடுக்காமல் முள்செடிகளையும் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏதுவாயும் இருக்குது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு என்று சொல்லி பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 21:8 இதே மாதிரிதான் ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர், இவங்க எல்லாரும் என்ன செய்வாங்களாம்? 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது ஏற்கனவே பாவத்தில் மரித்தவர்களாக இருந்தோம், கிறிஸ்துவினாலே உயிர்ப்பிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டோம், திரும்பவும் கள்ள உபதேசங்களுக்குள்ள போனனால பாவத்திற்கு உட்பட்டு திரும்பவும் நம்ம மரித்தோம் என்றால் அது எப்படி ஆயிரும்னா முந்தினேயத்திலும் பிந்தினேயத்து கொடுமையா இருக்குதுன்ற மாதிரி ஆயிடக்கூடாது. ஸோ நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்ததாக இவர்கள் வேரற்று போன மரங்கள், அதாவது வேரே இல்லை, அதாவது ஆதாரமே இல்லை, நிலத்துல அடியில இருந்தாதான் அந்த வேர், அது வேரே அப்ரூட்டட்,
அந்த நிலத்துக்கும் மரத்துக்கும் சம்மந்தமே இல்லாம பிடுங்கி போட்டாச்சுன்னா அது வேற இல்லை. அப்ப ஆதாரத்திலிருந்து பிடுங்கப்பட்ட ஒரு மரம் என்று சொல்லி பார்க்கிறோம். அது திருப்பியும் பிழைக்கவே முடியாது. நம்முடைய ஆதாரம் கிறிஸ்து தான். அப்போ வேதம் சொல்கிற கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள்ல, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதுல பெருகுவீர்களாக என்று சொல்லி பவுல் கொலோசியருக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். ஸோ கிறிஸ்துவுக்குள் நம்ம வேர்கொள்ளணும், அவர் மேல நம்ம கட்டப்படணும். அந்த ஆதாரமே இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, தழைக்க முடியாது. இதை தான் ஜீசஸ் இந்த குருட்டு தலைவர்கள், வார்த்தையின்படி நடக்காத குருட்டு தலைவர்களை பற்றி மத்தேயு 15:12-14 வசனங்களை சொல்லும் பொழுது, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் என்று சொல்லி அவர் அப்ரூட் ஆயிடும், அது வேறே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். சங்கீதக்காரன் 1ஆம் சங்கீதம் தாவீது சொல்கிறார், இரவும் பகலும் வார்த்தையை தியானிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களா, தன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு நல்லா வேர் பிடிச்சு அந்தந்த காலத்துல கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல இருப்பான். ஆனா வார்த்தையின்படி நடக்காத துன்மார்க்கன் எப்படி இருப்பான், காற்று பதறடிக்கிற பதற போல ஆயிடுவான். எல்லாம் காஞ்சி ஒன்றும் சாரமே இல்லாம அடிக்கிற பக்கம்லாம், இந்த பக்கம் ஒரு உபதேசம் சொல்றாங்களா, இவங்க ஒன்று டீச் பண்றாங்களா, அங்க போனா நம்மளுக்கு இவ்வளோ காசு கிடைக்குமா, அங்க நம்மளுக்கு இந்த லாபம் கிடைக்குமா, உடனே ஓடு, அங்க ஓடு, இங்கே ஓடு. ஸோ இதுதான். ஸோ இந்த வார்த்தை இல்லாதவர்கள் காற்று பறக்கடிக்கிற பதரை போல இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்க தாவீது எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இலையுதிர்ந்து 2 தரம் செத்து இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரம் எப்படி இருக்கும்னா, ஒரு காலத்துல பிரகாசித்து தேவனுக்காக உண்மையாய் வாழ்ந்தவர்கள், பின்னாடி விழுந்து போனவர்கள், சுபாவ மாற்றம் இல்லாதவர்கள், அந்தகார பாவக்கிரியைகள் உள்ளவர்கள், ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவியை பெற்ற பின்னும் மறுதலித்து போனவர்கள், கிறிஸ்து என்னும் ஆதாரமே இல்லாதவர்கள், மறுபடியும் கிறிஸ்துவில் தழைக்க வாய்ப்பே இல்லாதவர்கள். தயவாய் ஜாக்கிரதையா, எவ்வளோ மோசமா யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் நம்ம மேலோட்டமா படிச்சா அப்படிலாம் இருக்கு, ஆனா ஆழமா படிக்கும் பொழுது எவ்வளோ நம்ம இதுலெல்லாம் வாண்டா இருக்கணும், எவ்வளோ எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றத நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அடுத்தது 4ஆவதாக இவர்களை குறித்து அடுத்த உவமானமாக, தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகள். அமளியான நமக்கு சீஷோருக்கு போனா தெரியும், பயங்கரமா எப்படி சத்தத்தோட கடல் அலைகள் வருகிறது. ஸோ இவர்கள் அப்படி இருப்பாங்க, பெருமையை பேசுகிறவர்களாய். 2 பேதுரு 2:18 இந்த அமளியான கடல் அலைகளை உள்ளவர்களை பத்தி அகந்தையான வீண் வார்த்தைகள் பேசுகிறவர்கள், அவங்களதான் அந்த அமளியான கடல் அலைகள் கூப்பிட்டு பவுலங்க வார்த்தை பலமா இருக்கும், சத்தமா இருக்கும், சாராம்சம் ஒன்றும் இருக்காது. பெருமையாய் பேசுகிறவர்களை பற்றி சங்கீதம் 73:8-9 வசனங்கள்ல பார்க்கிறோம். அவங்க சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. நான் சொல்லுவேன் உண்மையாகவே, இது அன்னைக்கு சங்கீதக்காரன் தாவீது எழுதினாரு. ஆனா அதை விட இன்றைக்கு இருக்கிற இந்த அகந்தையான பேச்சுக்காரர்கள் இதெல்லாம் மிஞ்சி எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம கற்பனைக்கே எட்டாத விதத்துல பேச்செல்லாம் வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கிறது. ஸோ இவங்க உபதேசத்திற்கு விரோதமான பிரிவினைகளை உண்டாக்குகிறவர்களா இருப்பாங்க. ரோமர் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். அதான் அவங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யாம வயிற்றுக்கே ஊழியம் செய்யறாங்க. நயவசனிப்பு, இச்சக பேச்சு, கபடில்லா, அதனால கபடில்லாத இருதயங்களை வஞ்சிக்கிறவர்கள் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அந்தி கிறிஸ்துவ பத்தி தான் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனத்துல பார்க்கும்போது பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி பேசுகிறவர்கள் பிசாசினாலும் அந்தி கிறிஸ்துவினாலும் அவங்க பேக்கப் பண்ணப்படுறாங்க. அடுத்தது இவர்கள் துன்மார்க்கரை குறிச்சும் அமளியான கடல் அலைகள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 20-21 வசனத்துல, துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடல் அலை போல் இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதுதான் நம்ம சொல்றோம், உபதேசத்துல இருந்து மாறுபடுறாங்க அப்படின்னாலே நம்ம போன செஷன்ல பார்த்தோம், மாறுபடுறாங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ளார பாவம்
வந்துரும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ நீதிமொழிகள் 4:16 துன்மார்க்கரை பற்றி சொல்லும் பொழுது, பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவங்களுக்கு தூக்கம் வராது. யாரையாச்சும் விழ பண்ணால் ஒழிய அவங்களுக்கு பண்ணாமல் இருந்தால் அவங்களுடைய தூக்கம் கலைஞ்சு போயிடும். எனக்கு கூட ஒருத்தவங்களை தெரியும். நான் ரீசண்டாக கூட நினச்சிட்டு இருந்தேன், ஆஹா அவங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லையே, அவங்க எப்படி அவங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக எப்படி இருப்பாங்க, பிரச்சனை இருந்தால் தானே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை பற்றி நினச்சேன். அப்படிப்பட்டவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறாங்க. 1 ராஜாக்கள் 21 1-16 ராஜாவாகிய ஆகாபு, அதாவது இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேல் தேவனுடைய தேசம், அதோடைய ராஜா அவன் பாகாலை வணங்குற ஏசபேலை அவன் கல்யாணம் பண்ணா. அந்த ஏசபேலை தானும் வணங்குனா. ராஜ்யமே அவனோடது தான். ஆனால் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தின் மேலே அவனுடைய கண்ணு போகுது. அதை எடுக்கும்படி திட்டமிடுறான், போய் கேட்குறான், அவன் கொடுக்க மாட்டேன்றான். ஏசபேல் உடனே பயங்கரமாக பிளான் பண்ணுறா. என்ன செய்கிறா, ஒரு லெட்டர் எழுதுறா, ஆகாபின் பெயர்னால அதுக்கு முத்திரை போடுறா. அதை நாபோத்து குடியிருக்கிற பட்டணத்தில் இருக்கிற மூப்பர்கிட்ட அனுப்புகிறா. அனுப்பிட்டு அதில் என்ன சொல்கிறா, நீங்கள், அதாவது இதெல்லாம் 1 ராஜாக்கள் 21 1-16 நம்ம பார்க்குறோம். அந்த மூப்பருக்கு எழுதின லெட்டரில் என்ன மெயினான எழுதுறதுன்னா மேட்டர்னா, நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லெறியுங்கள். எவ்வளோ மோசமான ஒரு சுச்சுவேஷன். அதே மாதிரி செஞ்சுட்டு அந்த மூப்பர்களும் ஏசபேலுக்கு செஞ்சாச்சு, ஃபினிஷ்டு, நீங்கள் சொன்ன அசைன்மெண்ட்டு கம்ப்ளீட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இந்த ஏசபேல போய் அந்த வீணா போன ஆகாப் கிட்ட சொல்கிறா, நீ எந்திரி. அவன் கோச்சிக்கிட்டு படுத்தே இருக்காரு, சாப்பிடாம அவர் படுத்தே கிடக்கிறார். இந்த ஏசபேல் போய் அவரை எழுப்பி, போயா நீ போய் நீ கேட்ட திராட்சை தோட்டம் உனக்கு கிடச்சிருச்சு, உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன நாபோத்து செத்து போயிட்டான், நீங்கள் போய் அதை எடுத்துக்கோங்கன்னு சொன்னோடனே அவனும் எந்திரிச்சான் இருக்கு. அவனும் எழும்பி போனான். நல்லா கவனிங்க, தேவனுக்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லாத ஆகாபும் ஏசபேலும் தேவன் பேர்ல தேவனை அவன் நாபோத்து தூஷித்தான் அப்படின்னு சொல்லி அதில் உபவாச ஜபம்லாம் ஒன்று ஏற்படுத்தி யோசிச்சு பார்த்துக்கோங்க. கூட இருக்கிறவங்க என்ன வேணா, அதான் ஐயோ நாங்கள் ஃபாஸ்டிங் போட்டிருக்கோம் அப்படின்லாம் சொல்லி கூட வஞ்சிப்பாங்க. ஜாக்கிரதை. அடுத்தது அவங்க தங்களுடைய அவமானங்களை நுரை தள்ளுவாங்க. இப்படி செய்கிறவர்கள் சிலர் ஆண்டவரே அவங்கள அவமானப்படுத்துறாரு. சிலருடைய செய்கைகளும் பேச்சுகளுமே அவங்களுக்கே அவமானமாய் முடியும். தேவனால் அவமானப்பட்டவர்கள் அப்போஸ்தலர் 12:21-23 ஏரோது ராஜவஸ்திரம் தரிச்சு அங்கே சிங்காசனத்தில் உட்காந்து பிரசங்கம் பண்ணுறான். ஜனங்கள்லாம் அவரை மகிமைப்படுத்துகிறாங்க. இது மனுஷ சத்தம் இல்லை, தேவ சத்தம்னு. அவன் அதை தனக்கு பெருமையாக எடுத்துக்கொண்டான். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதனால உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இறந்தான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக்கொண்டு தங்கள் பெருமையை ஸ்டேஜுக்கு நான் அப்படி, எனக்கு அந்த வரம் இருக்குது, எனக்கு இது இவ்வளோ இருக்குது, நான் அங்கே போனேன் இங்கே போனேன் பேசுகிறாங்களா? ஜாக்கிரதையாக இருப்போம். 2 நாளாகமும் 26 16-19 உசியா ராஜா, அவர் ராஜா, தேசத்துக்கே ராஜா, அவர் தான் வேலையை பார்த்துட்டு இருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். வேதம் கிளியராக சொல்லுது, அவருடைய மனம் மேட்டிமையாச்சான். ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய தூபம் காட்டுற வேலையை அவர் செய்யும்படி தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிச்சாரு. அங்கே ஆசாரியனாகிய அசரியாவும் இன்னும் 80 ஆசாரியர்களும் சேர்ந்து, இது உமக்கு அடாத காரியம், இது நீங்கள் செய்ய வேண்டாத காரியம், இது உங்கள் பணி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவருக்கு பயங்கரமாக கோபம் வருது. தேவனுடைய ஆலயத்தில் கையில் தூப கலசம் பிடிச்சிட்டே அவங்களோட கோபமாக பேசுகிறாரு. அங்கே அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே தேவாலயத்தில் தூப பீடத்தின் முன்னாடியே அவருடைய நெத்தியில் குஷ்டரோகம் பிடித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ அதே இடத்துல தேவன் அவனை அவமானப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அங்கே ஆலயத்திலேருந்து மாத்திரம் இல்லை, அந்த ராஜாங்கத்திலேருந்தும் தள்ளப்பட்டார். இருந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிட்டு அதுலேருந்தும் தள்ளப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சிலருக்கு அவங்களுடைய பேச்சும் செய்கையுமே அவங்கள அசிங்கப்படுத்திடும். நீதிமொழிகள் 15:28 துன்மார்க்கருடைய வாயோ தீமைகளை
கொப்பளிக்கும். பேசும்போதே தெரியும் அது பயங்கரமான வஞ்சகம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அழுக்கான அவங்களுடைய உள் நோக்கத்தை அது வெளிப்படுத்தும். யோவான் 8ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் வேத பாரகர் பரிசேயர், யோசிச்சு பாருங்க, அவங்களோட வேலை ஆலயத்துல வேலையை செய்ய வேண்டியதுன்னு, அவங்க விபச்சாரத்துல கையும் மெய்யுமா, இவங்க போய் எப்படி அவளை பிடிச்சாங்க, யாரு போய் சொன்னா என்னதுன்னு தெரியாது. ஸோ அவளை கையும் மெய்யுமா விபச்சாரத்துல இருந்து பிடிச்சி கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்னாடி நிறுத்தி நியாயம் கேட்டுட்டு இருக்காங்க. அங்க ஏற்கனவே ஒரு பெருங்கூட்டம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே ஒரு பெரிய ஜனக்கூட்டம் உட்கார்ந்து இயேசுவனுடைய உபதேசத்தை கேட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்ப வந்து நியாயம் கேட்டோன்னே ஜீசஸ் ஒன்னும் பெருசா சொல்லல. அவர் சொன்னாரு, ஓகேப்பா கொண்டு வந்துட்டீங்க, நியாயப்படி அவளை கல்லெறிஞ்சு கொல்லணும், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். யோசிச்சு பாருங்க, இவங்க அங்க யாரும் கூட ஜனங்க இல்லாட்டி இல்ல கூட இவங்க தப்பு செஞ்சப்போ ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருந்திருந்தா கூட மேபி இவங்க நான் என்கிட்ட பாவமே இல்லைன்னு கூட சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஜீசஸ்க்கு எல்லாத்தையும் அவர் அறிந்தவர் என்று ஒரு வேளை அறிந்திருப்பாங்க. அது மாதிரி இவங்க செஞ்ச தப்பு தண்டாலாம் அங்க கூட இருந்தவங்களுக்கு தெரியும். ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் தலையை தொங்க போட்ட தலையோட எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, தங்களுடைய செய்கையே தங்களுக்கே அவமானத்தை உண்டு பண்ணுகிறதை நாம பார்த்தோம். ஆக இந்த அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகள் அப்படின்னா அகந்தையும் பெருமையுமாய் பேசுகிறவர்கள், துன்மார்க்கமாய் நடக்கிறவர்கள், தாங்கள் நினைத்ததை சாதிக்க என்ன வேண்டுமானாலும் செய்கிறவர்கள். தேவனே அவர்களை சில நேரங்கள்ல அவமானப்படுத்துவார், சில நேரங்கள்ல அவங்களுடைய செய்கையும் வார்த்தையுமே அவங்கள அவமானப்படுத்திடும் சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக இவங்களை பத்தி சொல்லும்போது மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நட்சத்திரம்னு சொன்னாலே அவங்க கர்த்தருடைய ஊழியர்கள். இயேசு கிறிஸ்துவின் கையில் இருக்கிற நட்சத்திரங்களை குறித்து வெளிப்படுத்தல் 1:20 பார்க்கிறோம். அவங்க நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள் என்று தானியேல் 12:3 பார்க்கிறோம். ஸோ இவங்கெல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். ஆனா நட்சத்திரங்களுக்கென்று ஒரு நியமம் இருக்கு. என்ன? தன்னுடைய அயனத்துல அது ஓடணும், தன்னுடைய ஆர்பிட்ல மாத்திரம்தான் அது ஓடணும். நியாயாதிபதிகள் 5:20 நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து அந்த சிசராவுக்கு எதிராக யுத்தம் பண்ணினது, சூரியனும் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது என்று சொல்லி சங்கீதம் 19:5 நம்ம பார்க்கிறோம். ஸோ அதோடைய ஆர்பிட்ல தான், அவங்க அழைத்த அழைப்புல தான், எதுக்காக அழைக்கப்பட்டோமோ அதை செய்கிறது தான் உண்மையான நட்சத்திரம், கர்த்தருக்காக ஓடுகிற அவருடைய சொல்படி செய்கிற காரியம். ஆனா இந்த பக்க வழியா நுழைந்த கள்ள சகோதரர் மார்க்கம் தப்பி அழைகிற நட்சத்திரங்கள் என்று சொல்லி யூதா எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில பிதாவினால அனுப்பப்பட்டார், அவருடைய சுத்தம் செய்ய வந்தார், அதுக்குதான் எனக்கு சரீரம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. அவர் ஊழியங்களை எல்லாம் நிறைவேற்றின பின்பு யோவான் 17:4 அவர் பிதாவிட்ட சொல்றாரு, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடிச்சேன். நீங்க எனக்கு நியமித்த கிரியையை நான் செய்து முடித்தேன். நீங்க சொன்னதை நான் சொல்லிட்டேன், நீங்க செய்ய சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், உங்க சித்தத்தை நான் நிறைவேற்றிட்டேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். எபிரேயர் 12:1 நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நாம் என்ன செய்யணுமா, பொறுமையோட ஓடணும். எஸ்தரை பத்தி அந்த 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். இது மாதிரி ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு பெண் பார்க்கும்படிக்கு 127 நாட்டுக்கு ராஜா, அந்த 127 நாடுல இருந்தும் ரூபவதிகளாயும் கன்னிகளாயும் இருந்த பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து அங்க அவங்களெல்லாம் சுத்திகரித்து அவங்கள ஒருத்தரா ராஜாக்கு அனுப்புறாங்க. எந்த ராஜாவுக்கு யார் பிடிக்குதோ அவங்கள அவர் ராஜாத்தி ஆக்குறார். ஆனா இந்த எஸ்தர் என்ன செய்யறாங்க, ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல், எஸ்தர் 2:15 பார்க்கிறோம், ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. அவங்களுக்கு ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைச்சது, அவங்க ராஜாத்தியாக முடிசூட்டப்பட்டாங்க. ஸோ நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல அடுத்தவங்களை பார்த்து ஓடுறதில்ல, தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற அழைப்பை. இப்ப ஆண்டவர் இப்போ ஒரு கம்பெனில ஒரு 10 பேரை வேலைக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா 10 பேருக்கு 10 டியூட்டி சார்ட் இருக்கும், அதன்படிதான் அவங்க செய்யணும். அது போல எனக்கு என்ன டியூட்டி சார்ட், என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு கேட்டு அதுல நம்ம ஓடுகிறவர்களா இருக்கணுமே ஒழிய மார்க்கம் தப்பி நம்ம ஓட கூடாது. ஆனா இப்படி மார்க்கம் தப்பி ஓடுகிறவர்களுடைய அடிப்படை நோக்கம் என்ன? ஏசாயா 57:17 பொருளாசையினால் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடக்கிறார்கள். ஏன் தங்களுடைய ஓட்டத்துல ஓடல?
அடுத்தவங்க ஓட்டத்துல ஓடுறாங்க அப்படின்னா பொருள் ஆசை. தேவன் அவர்கள் மேல் கடும் கோபமா இருக்கிறாருன்னு அதே வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் அவங்க கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், பிரகாசிக்கும் நட்சத்திரம் போன்றவர்கள், தங்களுடைய அழைப்பிலும் தெரிந்து கொள்ளுதலிலும் நடக்கிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆனா இவங்க தங்களுடைய இஷ்டத்திற்கு மார்க்கம் தப்பி நடக்கிறாங்க. அதோடைய அடிப்படை காரணம் என்ன? பொருளாசை என்று சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இந்த நாள்ல 5 காரியங்களை பார்க்கிறோம். இவங்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இவங்களுடைய முடிவை பத்தி பேதுரு எழுதும்போது சொல்றாரு, என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையும் ஏற்றுக்கொள்ளாத ராஜ்யத்தின் புத்திரர், நல்லா கவனிங்க, ராஜ்யத்தின் புத்திரர், கிங்டம் சிட்டிசன்ஸ் தான். ஆனா அவங்க ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையும் ஏற்றுக்கொள்ளல. அதனால அவங்க இருளிலே, புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் என்று மத்தேயு 8:12 ஜீசஸ் சொல்றார். அதே மாதிரி ஜீசஸ் மத்தேயு 22:12-13 கல்யாண விருந்துக்கு அழைச்சாச்சு, ஆனா கல்யாண வஸ்திரம் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இவனை கையும் காலையும் கட்டி அழுகையும் பற்கடிப்பும் உள்ள புறம்பான இருளிலே போடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஐயோ ஆண்டவரை அறிஞ்சிட்டாங்க, பாவ அறிக்கை பண்ணிட்டாங்க, அவங்க என்ன கன்ஃபெஷன் ப்ரேயர் பண்ணிட்டாங்க, அதனால அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்துடுவாங்க. இல்லை, ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பான இருளுக்கு போறாங்க. கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்க புறம்பான இருளுக்கு போறாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ நம்முடைய நோக்கம் தவறா இருந்தால், அப்போஸ்தலர் 8:9-20 வசனங்கள், மாயவித்தைக்காரனாகிய சீமோன், அவன் ஏற்கனவே அவனுடைய மாயவித்தைனால அவன் அங்க பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். இங்க கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கையை வச்சோடனே அங்க பரிசுத்தாவியின் அபிஷேகம் கிடைக்குதுன்னு இவன் பணத்தை கொண்டு வந்துட்டு எனக்கும் அது வேணும், ஏன் இவன் திருப்பி அதுல இருந்து பணம் பார்க்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் தங்களுடைய வரங்களை கொண்டு தங்களுக்கென்று பணம் சம்பாதிக்கிறார்கள். தயவாய் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அங்க பேதுரு அவரை பார்த்து சொல்றாரு, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதிக்கலாம் என்று நீ நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவுது. தயவாய். ஸோ கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் நமக்கு சொந்த லாபத்திற்காக அல்ல, கண்டிப்பா இல்லை. பைபிள்ல ஒரே ஒரு ஊழியக்காரனை சொல்லுங்க, ஒரே ஒரு ஊழியக்காரன், அவனுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள், அவனுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்து நிமித்தமாய் அவன் சுய லாபம் அடைந்தான் என்றால் இல்லவே இல்லை. அது இல்லை, அது பொய், அது ஏமாற்றுகிற காரியங்கள். ஸோ வேதம் சொல்கிறது, அது எல்லாத்தோட கூட அவங்க நரகாக்கினை அடைவது அதிக நிச்சயம். ஸோ நான் ஞானஸ்நானம் பெற்றேன், ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்தேன்னு சொன்னாலும் பண ஆசையும் பொருளாசையும் உலக ஆசையும் சுயலாபமும் புகழும் தேடுகிறவர்கள் நித்திய நரகத்திற்கு போவாங்க. நாம் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களாகவோ விசுவாசிகளாகவோ இருக்கவும் வேண்டாம், அப்படிப்பட்டவர்களை ஃபாலோ பண்ணவும் வேண்டாம். ஜாக்கிரதையா இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.